இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொடைக்கானல் அருகே சாலை வசதி இல்லாத மலை கிராமங்கள். உடல்நலம் பாதிக்கப்பட்டவரை தோழி கட்டி 10 கிலோமீட்டர் தூரம் சுமந்து செல்லும் அவலம். தாராபுரம் உழவர் சந்தை அருகே உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றக் கோரி விவசாயிகள் சாலை மறியல். 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. வேதாரண்யத்தில் 94வது உப்பு சத்தியாகிரக நினைவு பேரணி. உப்பு அள்ளும் நிகழ்வில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பங்கேற்பு. கொடைக்கானலில் பழங்குடியின மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. குறைகளை கேட்டறிந்து பல்வேறு உதவிகள் வழங்கிய லயன்ஸ் கிளப். வேதாரண்யத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக உப்பு சத்தியாகிரக நினைவு பேரணி மற்றும் உப்பு அள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் திருப்புமுனையை ஏற்படுத்தியது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டமாகும். இப்போராட்டத்தை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் உப்பு சத்தியாகிரக நினைவு பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் 94வது நினைவு பேரணி நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் PV ராஜேந்திரன், சுதந்திர போராட்ட தியாகி சர்தார் பேரன்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருச்சியில் ராஜன் நினைவு இல்லம் அருகே தொடங்கிய உப்பு சத்தியாகிரக யாத்திரை நேற்று வேதாரண்யம் வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து தேசப்பற்று பாடல்களை பாடியவாறும் சுதந்திர போராட்ட வரலாற்றை நினைவுகூரும் வீர முழக்கங்களை எழுப்பியவாறும் 5 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக வந்து அகஸ்தியன் பள்ளிக்கு சென்று உப்பு சத்தியாகிரகம் நினைவு ஸ்தூபி அருகே வந்தே மாதரம் என முழக்கமும் உப்பு அள்ளும் நிகழ்வும் நடைபெற்றது. தாராபுரம் உழவர் சந்தை அருகில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றக் கோரி விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணா நகரில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தையில் 80க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். ஆனால் உழவர் சந்தைக்கு முன்பாக விவசாயிகள் அல்லாத வெளியாட்கள் சாலையோரங்களில் காய்கறி கடைகளை போடுவதால் விவசாயிகளின் வியாபாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து விவசாயிகள் பலமுறை புகார் தெரிவித்தும் நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று புகார் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நடைபாதை கடை வியாபாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வலியுறுத்தியும் தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட உழவர்கள் மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். விவசாயிகள் தாங்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறோம் என்பதை நேரடியாக சென்று காண்பித்தனர். உழவர்களின் பாதிப்பு குறித்து விரைவில் நல்ல முடிவை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததால் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கொடைக்கானலில் பழங்குடியின மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களின் பல பகுதிகளில் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதேபோன்று கொடைக்கானலில் இருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மூங்கில்பட்டி கிராமத்தில் 30க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர்.
இந்நிலையில் பழங்குடியின மக்களுக்கு கொடைக்கானல் வட்ட தட்டப்பணிக்குழு மற்றும் லயன்ஸ் கிளப் சார்பாக சட்ட விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் கொடைக்கானல் குற்றவியல் நீதிபதி மற்றும் லயன்ஸ் கிளப் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பழங்குடியின மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். அப்போது பழங்குடியின மக்கள் தங்களுக்கு சாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறினர். மேலும் கீழான வயல் கிராம மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து மூங்கில்காடு பழங்குடியின மக்களுக்கு பல்வேறு நல உதவிகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களிலும் இன்று கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்து ஏருவைக்காடு கிராமத்தில் பழமை வாய்ந்த கண் கொடுத்த முத்து மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் கடம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அனைவரும் கண்கொடுக்க மாறுகிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ளநகர் கிராமத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயில் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்ட நிலையில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சின்ன கலையமுத்தூரில் உள்ள பழமை வாய்ந்த உச்சி காளியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலஸ்தான கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. இதில் 25 கிராமங்களில் இருந்து வந்த பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்து அத்தியூர் பகுதியில் அமிர்தலிங்கேஸ்வரர், மாரியம்மன், திரௌபதியம்மன் ஆகிய 3 கோயில்கள் அமைந்துள்ளன. இந்த கோயில்களின் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள மேட்டுப்பட்டி கிராமத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழம்பெருமையான செல்லாண்டியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் புனரமைக்கப்பட்ட நிலையில் இன்று பிரம்மாண்டமாக கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கொள்ளிடம் ஆற்றில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கோயில் கோபுரங்கள் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பழனி அருகே மா, கொய்யா போன்ற பழங்களுடன் வாட்டர் ஆப்பிளையும் பயிரிட்டு விவசாயிகள் நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஆயக்குடி பகுதியில் பல ஆயிரம் ஏக்கரில் கொய்யா விவசாயம் நடைபெற்று வருகிறது. கோடை காலத்தில் கொய்யா விளைச்சல் குறைந்துள்ளதால் விவசாயிகள் மாற்று பயிராக வாட்டர் ஆப்பிளை பயிரிட்டுள்ளனர். ஒரு மரத்தில் 100 கிலோ முதல் 150 கிலோ வரையில் வாட்டர் ஆப்பிள்கள் காய்த்து தொங்குவதால் நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர். வாட்டர் ஆப்பிள்களில் வைட்டமின் சி, ஏ, B1, B3 போன்ற சத்துக்கள் இருப்பதால் பொதுமக்கள் அதிகம் விரும்பி வாங்கி சாப்பிடுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
மாற்று பயிரை வந்து கொய்யா மாங்காய்க்கு பதிலாக மாற்று பயிரை இந்த வாட்டர் ஆப்பிள் போட்டிருக்கேன். இந்த வாட்டர் ஆப்பிள் கோபால்னு சொல்லி ஒருத்தர் புதூர்காரர் எனக்கு கொடுத்தாரு. அவர் மூலமாக இதை நான் போட்டிருக்கேன். இதுக்கு செலவே இல்லைங்க, வெறும் தண்ணி மட்டும்தான் விடுறோம். நல்ல மகசூல் வருதுங்க. இந்த மரம் வந்து 6 வருஷம் ஆச்சு. மரம் வச்சு 5 வருஷம் 6 வருஷம் இருக்குது. ஒரு மரம் ஒன்று 3000 ரூபா வரைக்கும் வருது. இந்த மரம் நல்ல வருஷத்தில் 2 போகம் வருது. இந்த இது செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது. கொய்யா மாங்காயை காட்டிலும் இது செலவு கம்மி, வருமானம் அதிகமாக இருக்குது. இது நான் அளவாக தான் போட்டிருக்கோம். சிறப்பான வருமானமுங்க. இது சாப்பிட நல்லா இருக்குது. தண்ணி காயாக இருக்குது. நல்லா சிறப்பாக இருக்குதுங்க. ஃபோஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மே மாதம் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள தஞ்சை பெரிய கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு தேரோடும் வீதிகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உலக புகழ்பெற்ற இக்கோயிலின் சித்திரை திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தினமும் சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதுடன் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மே மாதம் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேரோடும் வீதிகளான மேல வீதி, வடக்கு வீதி, கீழ வீதி, தெற்கு வீதி ஆகிய பகுதிகளில் சேதமடைந்த சாலைகள், பாதாள சாக்கடைகள் சீரமைக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பல ஆண்டுகளாக கொண்டாடப்படும் இடத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்த அனுமதிக்க கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாச்சல் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துக்குமரன் கோயில் சித்திரை திருவிழா அடுத்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் வழக்கமாக நடைபெறும் பாவடி மைதானத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது என வருவாய் கோட்டாட்சியர் தடை விதித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பாவடி மைதானத்தில் ஒன்று கூடி அங்கு பொங்கல் வைக்க விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் ஆனப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இக்கோயிலில் கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்ற நிலையில் மகாபாரத சொற்பொழிவு மற்றும் அக்னி வசந்த விழா தொடங்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக தபசு மரத்தை சுற்றி வந்த பெண்கள் குழந்தை வரம் வேண்டி வழிபாடு செய்ததை அடுத்து அர்ஜுனன் வேடம் அணிந்த நாடக கலைஞர்கள் தபசு மரம் ஏற பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர். இவ்விழாவில் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் கிருத்திகையை முன்னிட்டு செல்வ முத்துக்குமர சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இங்குள்ள தையல் நாயகி அம்மன் சமேத வைத்தியநாதர் சுவாமி கோவிலில் கிருத்திகையை முன்னிட்டு செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசாலி தேசிக ஞானசம்பத பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் 51 வகையான வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டிய போது ஏராளமான பக்தர்கள் முருகனை மனமுருக பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். சேலம் ஓமலூர் அருகே சர்க்கரை செட்டியப்பட்டி கிராமத்தை ஒட்டி சேர்வராயன் மலை வனப்பகுதி அமைந்துள்ளது. இந்த வனப்பகுதியில் மான், காட்டெருமை, பன்றி, முயல் போன்ற பல்வேறு வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. வனப்பகுதியை ஒட்டியுள்ள சர்க்கரை செட்டியப்பட்டி கிராமத்தில் குரமைச்சங்காடு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் புகுந்த மலைப்பாம்பு அப்பகுதியில் வசிக்கும் பழனி என்பவரின் ஆட்டை விழுங்க முயற்சி செய்துள்ளது. இதனை கண்ட பழனி சத்தம் போடவே ஓடிவந்த அப்பகுதி இளைஞர்கள் பாம்பை லாவகமாக பிடித்தனர். இதுகுறித்து சேலம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அங்கு வந்த வனத்துறையினர் பாம்பை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர். பாம்பிடமிருந்து ஆட்டை காப்பாற்றிய இளைஞர்களை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். ஃபோஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். முப்பத்தி 3 நிமிடங்களில் 333 முறை சிலம்பம் சுற்றி புதுக்கோட்டையை சேர்ந்த மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இந்த சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 6 வயது முதல் 13 வயது வரையுள்ள மாணவ மாணவியர் 152 பேர் கலந்து கொண்டு வெறும் 33 நிமிடங்களில் 333 முறை சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர்.
இந்த சாதனையை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சோழன் உலக சாதனை நிர்வாகிகள் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். இதைத் தொடர்ந்து பயிற்சி மாணவர்கள் பல்வேறு சிலம்பங்களையும் நெருப்பு பந்தங்களையும் சுற்றி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் முனைவர் இந்திராரங்கன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாறிவரும் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மாணவர்கள் தயாராவது எப்படி என்பது குறித்து பேசவுள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.